வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் போயிட்டுருக்கோம். எதுக்கு பாரிஸ் அப்படின்னு கேட்பீங்க. நம்ம ஆசிரமத்துக்கு போயிருந்தோம் இல்லைங்களா, அங்கே கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்தோம். அதெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு தான் இப்போ நான் பாரிஸ் போகிறேன். அங்கேயுமே சில கடை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ரெண்டாவது நான் அவுட்டோர் ஷூட்டிங் எடுத்தேன்னா எப்படி இங்கே வீட்டிலேருந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போவேன் அப்படின்றதையும் இந்த விளாகில் பார்க்கலாம். இப்போ நான் பாரிஸ் வந்துட்டேன். ஒரு கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நான் போயிட்டுருக்கிற கடை எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் எதிர்க்க ஒரு சந்து ஒன்று வரும். அங்கே தான் இந்த கடை. போயிட்டுருக்கும் போதே பார்த்திங்கன்னா திராட்சை நல்லா பெருசு பெருசாக இருந்தது. இந்த திராட்சை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி 1 கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கடைக்கு வந்துட்டோம். இது ஒரு சின்ன கடை தான். ஆனால் இங்கேயுமே ஹோல்சேலாக கொடுப்பாங்க. அந்த ஆசிரமத்தில் நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பேசினப்போ அவர் சொன்னார், ரொம்ப வயசானவங்களாம் இருக்கிறாங்கம்மா, லூஸாக இருக்கிற டவுசராக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 விதமான சைஸில் எடுத்தேன். ஒரு 55 டவுசர் எடுத்தேன். ஒரு 55 டவுசர் எடுத்தேன். அவர் ஒரு டவுசர் 200 சொன்னார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசினதில் இந்த மாதிரி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே 120 ரூபா ரேட்டு போட்டு, பெரிய சைஸ்லாம் 130, சின்ன சைஸ்லாம் 120ன்னு போட்டு 55 டவுசர் எடுத்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி 3 ஆயிடுச்சு. சரி ஒரு டீ சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனோம். டீயும் ஒரு பிஸ்கெட்டும் நானும் தினேஷும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டி எடுக்கிற கடைக்கு போனோம். அங்கே சாரீ நைட்டி, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நைட்டி அங்கேயே தயார் பண்ணுறாங்க. அந்த பாரிஸில் உள்ள எல்லா கடைக்குமே சப்ளை பண்ணுறது இவங்கக்கிட்ட இருந்து தான் நைட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புடவையுமே நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு புடவையுமே பார்த்துட்டு இருந்தேன். சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்காவது கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீ பார்த்துட்டு நான் அதுக்கடுத்து நைட்டி பார்த்தேன். ரெண்டாவது அவங்களுக்கு நம்ம முன்னாடி ஜிப்பு வச்ச மாதிரி தான் நைட்டி வேணும் அப்படின்ட்டாங்க. அது கொஞ்சமாக தான் இருக்குது, எடுத்து காட்டுறோமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போயிருக்காங்க. அதுங்காட்டி நம்ம சாரீ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே தேடி எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 50 நைட்டி எடுத்திருக்கேன். ரெண்டாவது இங்கே நைட்டி, உள்பாவாடை, இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே ரெடி பண்ணுறாங்க. இங்கே நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்களுமே அந்த மாதிரி ஏதாவது செய்யணும்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி கடையில் இந்த இடத்துல எடுங்க. கீழே இந்த கடையோட அட்ரஸ் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது ஒரு வீடு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சொந்தக்காரங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு முஸ்லீம் குடும்பம் தான். இவங்க ரொம்ப வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்களாம். மாடலாக இவங்க சுடிதாரு, நைட்டி, இது எல்லாமே இங்கே ரெடி பண்ணுறாங்க. ஒரு 5 பேர் கிட்டத்தட்ட வேலை பார்த்துட்ருக்காங்க. அதில் சைடில் ஒரு சின்ன ரூமில் வச்சு தான் இவங்க இந்த வியாபாரமும் இங்கே பண்ணுறாங்க. இந்த இடத்த நம்ம தெரிஞ்சு போனால் தான் போக முடியும். அங்கே உள்ளவங்க கேட்டால் கூட நம்மளை கூப்பிட்டு போய் கடைக்குள்ளே தான் விடுவாங்க. இது தற்செயலாக எனக்கு ஒருத்தர் கூப்பிட்டு போய் இந்த இடத்த காமிச்சார். சரி இதையுமே நம்ம ஷூட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால ஷூட் பண்ண, நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. ரெண்டாவது வியாபாரம் பண்ணுறவங்க இந்த இடத்துல வாங்கி நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். நீங்களே நல்லா பாருங்கள். 120 ரூபா 130 ரூபாயில் ஒரே ரேட்டு தான். அவங்களுக்கு கம்மி இவங்களுக்கு கம்மி அப்படியெல்லாம் கிடையாது. வியாபாரம் பண்ண போகிறேன் நீங்கள் சொல்லிட்டாலே அதுக்கேற்ற ரேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் கேபு புக் பண்ண போனால் லேட் ஆகிடுச்சி. அதனால் பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்லையே வந்துட்டேன். இதையே உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா பாருங்கள், நம்ம பசங்களுக்கு எல்லாமே பழக்கணும். பஸ்ஸில் போகிறதுலேருந்து, காரில் போகிறதுலேருந்து, பைக்கில் போகிறதுலேருந்து, சைக்கிளில் போகிறதுலேருந்து, இது எல்லாமே நம்ம பழகிட்டோம் அப்படிங்கன்னா அவங்களுமே எல்லாத்துக்கும் பழகிப்பாங்க. சில குழந்தைங்க நம்ம கார்லேயே கூப்பிட்டு போய் பழகிடுவோம், அதுக்கப்புறம் அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அவங்க வளரும் போதே அது எல்லாத்தையும் பழகிப்பாங்க. இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் இப்போது
எடுத்து வச்சிட்ருக்கேன். மறுநாள் நம்ம போகிறோம் இல்லைங்களா, அன்றைக்கி நைட்டே இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டைப்பெட்டி எடுத்து அது எல்லாத்தையும் நான் பேக் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபுல்லாத்தையும் ஒரே அட்டைப்பெட்டியில் அடுக்கி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போய் 2-3 இடத்துல ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக இப்போ நான் எல்லா பொருளுமே நான் வீட்டில் எடுத்து வச்சிட்ருக்கேன். ரெண்டாவது, நான் எப்போவுமே ஒரு 2 நாள் ஊரில் எங்கேயாவது போய் இருக்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவேன் அங்கே சமைச்சு சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஹோட்டலுக்கு வந்து செலவு பண்ண மாட்டோம். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்னா மட்டும்தான் ஹோட்டலுக்கு செலவு பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி சட்டி, பானை, இந்த மாதிரி சொப்பு சாமான் இது எல்லாமே நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன் வள்ளூர் கோட்டத்துக்கிட்ட. இது எல்லாமே நான் ஷூட்டுக்காக வாங்கினது. நிறைய ஐட்டம்ஸ் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்து இதையுமே நான் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே உள்ள எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பிள்ளையார் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதனால் ஒரு 2 பிள்ளையார் எடுத்திங்கன்னா நம்ம ஷூட் பண்ணும்போது முன்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். சீக்கிரமாக எல்லாமே செஞ்சு வச்சுக்கிட்டு மத்தியானம் சாப்பாடும் வந்து கட்டி எடுத்துக்கிட்டேன். கிளம்பி போயிட்டுருக்குறோம். போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா விழுப்புரம் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஊர் ரொம்ப நல்லா இருந்தது. பச்சை பச்சைன்னு இருந்தது, ரொம்ப நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதனால் இங்கேயுமே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அங்கே உடனே அந்த தண்ணி கொட்டுறதை பார்த்தினா எல்லா பசங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோவும் உங்களுக்கு சீக்கிரத்தில் நான் போட்டுருவேன். இதில் நடுப்புற நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் கொஞ்சம் காமிச்சிட்ருக்கேன் இந்த வீடியோவில். அடுத்து பார்த்திங்கன்னா அறந்தாங்கி போயிட்டோம். அறந்தாங்கியில் பார்த்திங்கன்னா காய்கறி மட்டும் நான் வாங்காமல் போயிட்டேன். ஏன்னா அவர் சொன்னார் இங்கே கம்மியாக கிடைக்கும், இங்கே வந்து வாங்கிக்கோங்கன்னு. கண்டிப்பாக அங்கே கம்மியாக கிடையாதுங்க. நம்ம சென்னையில் தான் காய்கறி கம்மியாக கிடைக்குது. நான் கூட நினச்சேன் விளையிற ஊரில் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். 1 கிலோ கேரட் வந்து 150 ரூபா அப்படின்றாங்க அங்கே. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வந்து இப்போது கொடிவேரி ஊருக்கு போயிட்டுருக்கேன். இந்த ஊர் உண்மையிலே நீங்கள் ஒரு தடவை போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எந்த இடத்துல பார்த்தாலுமே நல்ல பச்சைன்ட்டு மரங்க, அப்புறம் பயிர் வச்சுருக்குது, வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, இப்படி ரொம்ப நல்லாயிருக்கு. நான் அங்கேயே கூட ஒரு 10 நாள் இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் இந்த ஊருக்கு போனீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா கோஸ் வந்து பயிர் பண்ணியிருக்காங்க. இந்த சொட்டு நீர் பாய்ச்சனம் வச்சு பண்ணியிருக்காங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி நான் இது பார்த்தது கிடையாது. அதனால் சரி வண்டி போயிட்டே இருந்தது, அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தாப்புல. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து கொடிவேரியில் ஃபால்ஸில் வந்து எல்லா பசங்களையும் விட்டு குளிக்கலாம் சொல்லிட்டோம். அவங்க போய் இறங்கினவங்க ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்திரிச்சு வரவே மாட்டேன்ட்டாங்க. உண்மையிலே இந்த இடத்துக்கு போனப்போ எனக்கே வந்து வெளியில் வர்றதுக்கு மனசு இல்லை. அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் இது. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா நான் காடை சமைச்சிருப்பேன். அந்த ஊரில் ஒரு 5 கிலோமீட்டர் போனோம்னா இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. அதனால் அங்கே போய் காடை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டுருக்கேன். இந்த ஊர் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இன்னொரு வீடியோவும் நான் எடுத்திருக்கேன், வாழைப்பூ பிரியாணி. இந்த எல்லா வீடியோக்குமே நமக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்திங்கன்னா மிஸ்டர் கிங்ஃபிஷர் உதய் தான். அவரோட சேனலோட லிங்க்குமே நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். இதில் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் எல்லாமே நான் வந்து சீக்கிரமாக வந்து போட்டுடுறேன். அதுக்கடுத்து மறுநாள் வந்து மீன் சமைக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகணும். இது பார்த்திங்கன்னா சின்ன ரோடு தான், அது உள்ள காடு மாதிரி இருக்கும். அங்கே தான் போய் மீன் பிடிக்கவே போயிட்டுருக்கோம். உள்ளே நுழையும் போதே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். 2 சைடும் அடர்ந்து போன ஒரு காடு. ஜனங்க கூட அங்கே யாருமே ரொம்ப கிடையாது.
அதில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதில் போய் மீன் பிடிச்சிட்டு இந்த மீனை வந்து எந்த இடத்துல சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆனால் அந்த வீடியோ வந்து நமக்கு ஒரு சவாலான வீடியோ தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி எனக்கு வந்து இடுப்பளவு தண்ணி ஓடிக்கிட்டே நல்லா ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்குது. கொஞ்சோண்டு கல், அந்த கல்லில் உட்காந்து தான் சமைச்சிருக்கேன். இது ஒரு ரொம்ப ஜாலிக்காக தான் இதை சமைச்சோம். அந்த இடத்துல பக்கத்துலேயே பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அந்த கல் மேலே உட்காந்துட்டு அடுப்பு மூட்டி எனக்கு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து பசங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் உதய் பார்த்திங்கன்னா நிறைய இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. பின்னாடி நின்றுக்கிட்டு யாராவது கீழே விழுந்துட்டா நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து நான் போடுறேன். இது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.